உங்க thumbnail டிசைனை செமையா மாத்துறதுக்கான எல்லா டெக்னிக்ஸையும் போன வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோல ஒரு thumbnail இருக்கிற டிசைனை விட அதிகமா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ இப்போ தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படி இதை குவாலிட்டியாக அப்லோட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இமேஜஸை நீங்கள் ஜேபெக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன், அதாவது ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. லைக் 4K 8K அதெல்லாம் வேண்டாம். நார்மலாக ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு ஜேபெக்கில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் குவாலிட்டி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 2 MBக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். அது முதல் விஷயம், கான்ட்ராஸ்டான கலர்ஸை உங்களுடைய தம்ப்நெயிலில் வைங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் சொல்ல வர விஷயம் லைக் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் காமிக்கிற விஷயமா இருக்கட்டும், அது நல்லா ப்ளசண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு உங்களுடைய தம்ப்நெயிலை சிம்பிளாக வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி இதை பற்றி பேசிட்டோம். ரொம்ப டெக்ஸ்ட்டையோ இல்லை அப்படின்னா சப்போர்ட்டிங் இமேஜஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஃபேஸ், அதாவது உங்களுடைய ரியாக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் காமிக்கணும், இல்லைனா நீங்கள் சொல்ல போகிற விஷயம், அந்த வீடியோக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி, அதாவது பார்த்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அந்த விஷயத்தைய கூட நீங்கள் சிம்பிளான ஒரு தம்ப்நெயிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான டீட்டெயிலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இது ரொம்ப குட்டியாகவும் தெரிய போகுது, இல்லைனா கொஞ்சம் பெருசாக தான் தெரிய போதே தவிர நீங்கள் ஆட் பண்ணுற, அதாவது ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயம் மேபி தெரியாமலே போயிடலாம். ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் டிசைனில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் அதிகமான நேரத்தை செலவு பண்ணாமல் எந்த அளவுக்கு இதை நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு உங்களுடைய டிசைன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய தம்ப்நெயிலும் சரி உங்களுடைய இன்ட்ரோவும் சரி ரெண்டுமே சிங்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயிலும் சரி ஒரு இன்ட்ரோவையும் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ட்ரஸ்டபிலிட்டி கொண்டு வரும். ஸோ இது மூலமாக உங்களுடைய ஆடியன்ஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ஈஸியாகவே நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும். உங்களுடைய வியூஸும் ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆடியன்ஸை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தம்ப்நெயில்ஸை கிரியேட் பண்ணுங்க. அவங்கள கவர் பண்ணுற மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தம்ப்நெயில் டிசைன்ஸை வச்சுக்கோங்க. ஓகே, தம்ப்நெயில் டிசைனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லைனா ஃபோட்டோஷாப்பில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஒரு ஸ்டெப்பாக எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு கம்ப்ளீட்டான ப்ராசஸ் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதில் இன்னும் நீங்கள் அதிகமான விஷயங்களையும் அதிகமான காரியங்களையும் நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுடைய ஓன் ஸ்டைலில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தம்ப்நெயில்ன்றது உங்களுடைய பிராண்டோட ஐடென்டிட்டி. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய டிசைன்ஸை கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய பிராண்டும் சரி நீங்களும் சரி கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு டிசைனராக இருக்கலாம், ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கலாம். இப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற இந்த ஏஐ எந்த அளவுக்கு இந்த ஏஐ நம்மளுடைய ஃபீல்டை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு, அண்ட் இதனால நமக்கு என்னென்ன ஆபத்துகள் வருது, என்னெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கு, அண்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இனி நடக்க போதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இதில் நம்ம சர்வை பண்ண முடியும். அது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏவி.